الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக அல்லாஹினுடைய கட்டளையை மீறி மீன்பிடிக்க சென்ற காரணத்தினால் குரங்குகளாக மாற்றப்பட்ட யூதர்களுடைய வரலாறு குறித்து நேற்றைய தினம் நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் எங்களுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, நாங்கள் எல்லாம் மரணித்த பின்னர் அல்லாஹு தாலா விசாரணைக்காக வேண்டி எங்களுக்கு உயிர் தந்து எழுப்புவான் என்கின்ற விடயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிதர்சனமாக அல்லாஹு தாலா செய்து காட்டிய ஒரு நிகழ்வு குறித்து தான் நாங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு ஆத்மா மரணித்த பின்னர் என்ன நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்கின்ற விடயத்தில் பல வகையான நம்பிக்கை கோட்பாடுகள் எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது. சில சாரார் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே மரணித்து விட்டால் அதனோடைய இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, இதன் பின்னர் வேறொன்றுமே கிடையாது. இன்னும் சில சாரார் மீண்டும் அந்த உயிர் இந்த உலகத்தில் வேறொரு தாய் தந்தைக்கு என்ன செய்கிறது, பிறக்குகிறது, அது வளர்கிறது, அது மறுஜென்மம் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். முஸ்லிம்களாகிய எங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் நாங்கள் மரணித்ததன் பின்னர் அல்லாஹு தாலா விசாரணைக்காக வேண்டி ஒரு நாள் எங்களுக்கு உயிர் தந்து எழுப்புவான். அதன் பின்னர் அல்லாஹு தாலா எங்களை விசாரிப்பான். அதன் பின்னர் தான் எங்களுக்கான நிரந்தரமான வாழ்க்கை, அது சுவர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை தான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா மரணிக்க செய்ததன் பின்னர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எவ்வாறு காட்டினான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் பக்கராவிலே 260வது வசனத்திலே இந்த நிகழ்வை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டதாக இருப்பதனால் மேலே இருக்கக்கூடிய 2 வசனங்களையும் சேர்த்து இந்த இடத்திலே பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்பிற்குரிய உறவுகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவருக்கு நும்ரூத் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அந்த ஆட்சியாளர் குறித்து அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். அல்லாஹு தாலா ஆட்சியை அவனுக்கு கொடுத்திருக்க அவன் ஆணவம் கொண்டு தன்னுடைய ரப்பினுடைய விடயத்திலே நபி இப்ராஹிமோடு தர்க்கித்த அந்த மனிதரை நபியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அவருடைய வரலாறை நபியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இத் கால இப்ராஹிமு, என்னென்று தர்க்கித்தார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வைமீத், உயிர்ப்பிக்க செய்பவனும் மரணிக்க செய்பவனும் என்னுடைய ரப்பு தான் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சியாளரிடம் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆட்சியாளன் சொல்கிறான், அவன்தான் கடவுள் என்ற அடிப்படையிலே அன உஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்க செய்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன். கொலை செய்யப்படுவதற்கு தகுதியாக இருந்த 2 மனிதர்களை அழைத்து அதிலே ஒருவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கொலை செய்யாமல் அனுப்பிவிட்டு ஒருவரை கொலை செய்துவிட்டு சொன்னான், 2 நபர்கள், ஒருவரை நான் உயிரோடு என்ன செய்திருக்கிறேன், விட்டிருக்கிறேன், ஒருவரை கொலை செய்திருக்கிறேன் என்று விதண்டாவாதமாக என்ன செய்தான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்டான். பின்னர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃப இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், நிச்சயமாக அல்லாஹ் தான் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நீ கடவுளாக இருந்தால் மேற்கிலிருந்து சூரியனை கொண்டு வா என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன் வாயடைத்து போனான், திகைத்து போனான் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். இதே தொடரிலே அடுத்த வசனத்தில் இன்னும் ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதர் ஒரு கிராமத்தால் நடந்து செல்கிறார். அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்டு
அங்கே இருந்த வீடுகள், கூரைகள், உயிர்கள் அனைத்துமே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றன, சேதமடையப்பட்டிருக்கின்றன, உயிர்கள் எல்லாம் சென்று விட்டன. இந்த காட்சியை பார்த்து அந்த மனிதர் நினைக்கிறார், அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, அல்லாஹு தஆலா இவைகள் மரணித்ததன் பின்னர் எவ்வாறு இவைகளை உயிர்ப்பிப்பான்? இந்த உயிரெல்லாம் மரணித்து விட்டது, இதை அவர் பார்க்கிறார். பெரிய ஒரு அழிவுக்கு அந்த கிராமம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இவர் யோசிக்கிறார், அல்லாஹு தஆலா இதை எவ்வாறு உயிர்ப்பிப்பான்? ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமின் சும்ம பஅஸா. அல்லாஹு தஆலா இவ்வாறு சிந்தித்தாரே, அந்த மனிதரை 100 ஆண்டு காலம் மரணிக்க செய்தான். 100 வருடங்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அந்த மனிதரை மரணிக்க செய்து சும்ம பஅஸா, பின்னர் என்ன செய்தார்? அல்லாஹு தஆலா அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான். இப்போ அல்லாஹ் கேட்டான், கால கம் லபிஸ்த, நீ எவ்வளவு காலம் இதே நிலையில் இருந்தாய்? லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பகுதி நேரங்கள் நான் என்ன செய்தேன்? இந்த நிலையில் இருந்தேன். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் குகைவாசிகளுடைய விடயத்திலே அது அல்லாஹு தஆலா தூங்கச் செய்ததாக சொல்கிறான். 309 வருடங்கள் அல்லாஹு தஆலா தூங்கச் செய்தான். இது அல்லாஹு தஆலா 100 வருடங்கள் அவர் என்ன செய்தான்? மரணிக்க செய்திருக்கிறார். மரணிக்க செய்து மீண்டும் என்ன செய்திருக்கிறான்? உயிர் கொடுத்து எழுப்பி இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல் லபிஸ்த மிஅத ஆம், 100 வருடங்கள் இந்த நிலையில் என்ன செய்திருக்கிறாய்? இருந்திருக்கிறாய். ஃபன்துர் இலா துஆமிக வ ஷராபிக லம் யதஸன்ன, உன்னுடைய உணவுகளை பார், உன்னுடைய குடிபானங்களை பார், அவைகள் பழுதடையவில்லை. 100 வருடங்களும் அவைகள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் உன்னுடைய கழுதையை பார். வந்தூர் இலா ஹிமாரிக்க, உன்னுடைய கழுதையை பார். வலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், மக்களுக்கு அத்தாட்சியாக நாங்கள் உம்மை ஆக்கியிருக்கிறோம். வந்தூர் இலல் இதாம், அப்படி அந்த கழுதை உக்கி உருகி போய் எலும்புகள் மாத்திரம் என்ன செய்தன? இருந்தன. 100 வருடங்கள் ஒரு கழுதையினுடைய நிலை, அவருடைய உணவு, அவருடைய குடிபானம் அது பழுதடையவில்லை. இது அல்லாஹ்வினுடைய அற்புதம். அதே நேரத்தில் அவர் கொண்டு வந்த கழுதை அப்படியே உக்கி உருகி அதனுடைய எலும்பு மட்டும் காணப்பட்டன. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வந்தூர் இலல் இலாம், இந்த எலும்புகளை நீ பார். கைஃப நுன்ஷிசுஹா, அதை நாம் எப்படி சேர்க்கப் போகிறோம். சும்ம நக்ஸூஹா லஹ்மா, அந்த கழுதைக்கு எப்படி நாம் சதையை அணிவிக்கப் போகிறோம். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அந்த எலும்புகளுக்கு சதையை கொடுத்து பின்னர் அந்த கழுதைக்கு உயிர் கொடுக்க போகிறான். இந்த நிகழ்வை உம்முடைய கண்களால் நிற்பார் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? செய்து காட்டுகிறான். வெறும் எலும்பு மாத்திரம் இருந்ததற்கு அல்லாஹு தஆலா சதையை கொடுத்து பின்னர் அந்த கழுதைக்கு உயிர் கொடுத்ததாக அந்த மனிதருடைய கண்ணுக்கு முன்னாலேயே இந்த நிகழ்வை நடத்தி காட்டியதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா தபய்யன லஹு, அவருக்கு தெளிவான பொழுது, கால அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களின் மீது சக்தி பெற்றவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்பதாக கூறினார். இந்த தொடரில்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்பிற்குரிய உறவுகளே, இதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு பிராணி இறந்து காணப்படுகிறது. அந்த பிராணியை வேறு விலங்குகள், பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பிராணியினுடைய உடல் ஒவ்வொரு பறவைகளையும் பல வகையான மிருகங்களினுடைய வயிற்றினுள்ளும் என்ன செய்கிறது? சென்று விடுகிறது. இதை பார்த்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, யா அல்லாஹ், எனக்கு நீ மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்க செய்கிறாய் என்பதை காட்டு அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது, அல்லாஹு ஆலம். ஆனால் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி இப்ராஹிம் சொன்ன நேரத்தில் ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, மரணித்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை ரப்பே எனக்கு நீ காட்டு அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் கேட்டான், அவலம் துமின், அதை நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா? நாம் மரணிக்க செய்ததன் பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்கின்ற விடயத்தில் நம்பிக்கை இழந்தவனாக நீர் இருக்கிறாயா? அந்த விடயத்தை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? அப்பொழுது நபி இப்ராஹிம் சொன்னார், பலா, அவ்வாறு கிடையாது. வலாக்கில் யத்மைன்ன கல்வி, நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நீதான் மரணித்தவைகளை உயிர்ப்பிக்க கூடியவன். இருந்தாலும் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், 4 பறவைகளை நீங்கள் எடுங்கள். கால ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைர், 4 பறவைகளை எடுங்கள். அந்த பறவைகளை நன்றாக
உங்களுக்கு நீங்கள் அழைத்தால் வரும்படியாக அதை என்ன செய்யுங்கள், பழக்குங்கள். ஃபசுருஹுன்ன இலைக்க, பின்னர் துண்டு துண்டாக அவைகளை வெட்டுங்கள், அந்த பறவைகளை துண்டு துண்டாக வெட்டுங்கள். சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸா, உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையிலையும் அந்த இறந்த பறவைகளை அதனுடைய சதைகளை எல்லாம் அப்படியே கலந்து ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு துண்டை என்ன செய்யுங்கள், வெய்யுங்கள். சும்மதுஹுன்ன, பின்பு அந்த பறவைகளை நீங்கள் அலையுங்கள். யத்தீனக ஸஅயா, அவைகள் உம்மிடம் விரைந்து வரும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உயிரை மரணிக்க செய்து மீண்டும் அந்த பறவைக்கு உயிர் கொடுத்து அந்த அற்புதத்தை அல்லாஹு தாலா நிகழ்த்தி காட்டிய வரலாற்றை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது என்பது முஃமின்களாகிய எங்களது மிக பெரும் நம்பிக்கை கோட்பாடுகளில் ஒன்றாகும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த வாழ்க்கையை நிரந்தரமாக வைத்திருக்கிறான் என்பதை தீர்மானிப்பதற்காக தரப்பட்ட வாழ்க்கை. இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மத்தா, இந்த உலகம் என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் அற்பமான இன்பமே. வ இன்னல் ஆஹிரத ஹிய தாருல் கரார், மறுமைதான் நிரந்தரமான உலகம் என்பதாக என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய உறவுகளே, வனிஃபிக ஃபி சூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், சூரிலே இரண்டாவது தடவை ஊதப்படும் பிரேத சடலங்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அவர் சொல்லுவார்கள், காலு யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா, நாங்கள் தூங்குகின்ற இந்த இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பியது, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே என்று என்ன செய்வார்கள், அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்சலூன், அல்லாஹு தஆலா வாக்களித்ததும் தூதர்கள் உண்மைப்படுத்திய விடயமும் இதுதான் என்பதாக சொல்லப்படும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், இரண்டு சூர்களுக்கும் இடையிலே 40 என்கின்ற இலக்கங்களை கொண்ட காலம் இருக்கின்றன. முதலாவது சூர் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா அழிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அழிப்பதற்காக. இரண்டாவது சூர் அல்லாஹு தஆலா விசாரணைக்காக வேண்டிய மனிதர்களை எழுப்புவதற்காக. இந்த இரண்டு சூர்களுக்கும் இடையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 40 என்கின்ற இலக்கங்களை கொண்ட காலம் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா? எல்லாவற்றையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது என்ன உறுதியாக தெரியாது, 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா என்பது. பின்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மலையை இறக்குவான், ஃபயம்புதூன கமா யம்புதுல் பகல், புட்பூண்டுகள் முளைத்தெழும்புவது போன்று மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், உயிர் பெற்று எழும்புவார்கள். வலைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அழிந்து போகாமல் இருக்க மாட்டான். மரணித்த பின்னர் எல்லோருமே உக்கி அழிந்து என்ன செய்வார்கள், போயிடுவார்கள். இல்லா அதுமன் வாஹிதா, ஒரே ஒரு எலும்பை தவிர, வஹுவ அஜ்முத்தம், அதுதான் முள்ளந்தண்டு என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு, வமின்ஹு யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அந்த முள்ளந்தண்டிலிருந்து தான் அல்லாஹு தஆலா படைப்பினங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா எவ்வாறு மரணிக்க செய்ததன் பின்னர் அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பிராணிகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என்பதை பார்க்க வேண்டும், என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக அதை நான் பார்க்க வேண்டும் என அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா 4 பறவைகளை எடுத்து துண்டு துண்டாக அறுத்து அவைகளை ஒவ்வொரு மலைகளிலேயும் பகுதி பகுதிகளாக பிரித்து விட்டு அதை அலையுங்கள், உங்களை நோக்கி அவைகள் விரைந்து வரும் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டினான். என அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நிச்சயமாக நாங்கள் மரணிப்போம் என்பதில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அதை ஏற்றிருக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹு தஆலா விசாரணைக்காக வேண்டி உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பது முஃமின்களாக எங்களின் பிரதான நம்பிக்கையாக இருக்கிறது. அதிலே நாங்கள் 100% நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எப்படி நாங்கள் நம்பியிருக்கிறோமோ அதே மாதிரி வானவர்களை, அதே மாதிரி தூதர்களை, அதே மாதிரி வேதங்களை
இவைகளையெல்லாம் கலாக்கதிர் இவைகள் எல்லாவற்றையும் எப்படி நாங்கள் நம்பியிருக்கிறோமோ அதே போன்றுதான் நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தாலா நிச்சயமாக எங்களை எழுப்புவான். அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தோடு சேர்த்து மறுமை நாளை குறித்து அல்லாஹு தாலா சொல்வதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய உறவுகளே, நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை நாளை மறுமை நாளிலே உயிர் தந்து எழுப்புவான். அப்படி உயிர் தந்து எழுப்பி அல்லாஹு தாலா சுவனத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியர்கள் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.